திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு தற்போது தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பானது தற்போது திருவண்ணாமலையில் தொடங்கி நடைபெற்றுகிறது. திமுகவை பொறுத்தவரையில் இளைஞர் அணியானது மிக முக்கியமாக அணியாக பார்க்கப்படுகிறது. திமுகவின் ஒவ்வொரு நகர்விலும், திமுகவின் ஒவ்வொரு தேர்தல் வெற்றியிலுமல்ல, திமுகவின் ஒவ்வொரு போராட்டம் என்று அனைத்திலும் திமுகவின் இளைஞர் அணியின் பங்களிப்பானது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பார்த்தோம் என்றால் திமுகவின் இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பானது 4 மண்டலங்களாக பிரித்து நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் திருவண்ணாமலையில் திமுகவின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆகிய மு.க.ஸ்டாலின் மற்றும் இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மிக முக்கிய திமுக தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட மிக முக்கிய மூத்த தலைவர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுகவின் 29 மாவட்டங்களிலிருந்து 91 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து கிளை வார்டு பாகவாரியாக ஒவ்வொரு நிர்வாகிகள் அழைக்கப்பட்டு மொத்தம் 1,30,329 நிர்வாகிகள் இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் திமுக கிளை வார்டு பாகம் என்று ஒவ்வொரு கழகத்தின், அதாவது திமுகவின் மேல் பகுதி முதல் கீழ் கிளை கழகம் வரை அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு 1,30,329 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் நிர்வாகிகளுக்கு புகைப்படம் கொண்டுள்ள அடையாள அட்டையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்வாகிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டமானது தற்போது தொடங்கி உள்ளது. தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்தவெளி வேனில் அந்த 1,30,000 இளைஞர்களுக்கு மத்தியில் கையசைத்தபடி அந்த நிகழ்விடத்துக்கு வந்தார். அதாவது நிகழ்விடத்தின் நுழைவாயில் தொடங்கி அந்த மேடை வரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த திமுக இளைஞர் அணி நிர்வாகிகளை பார்த்து கையசைத்தபடி தற்போது அந்த இடத்திற்கு வந்தார். 91 தொகுதிகளைச் சேர்ந்த 1.30 லட்சம் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இளைஞர் அணி, அதாவது வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடையில் கலந்து கொண்டார். மேடையை பொறுத்தவரையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆகிய மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக மூத்த தலைவரும் ஆகிய துரைமுருகன் மற்றும் திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சருமாகிய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மிக மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வானது தற்போது தொடங்கி உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் இந்த இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு இடையில் உரையாற்ற உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இந்த நிகழ்வில் பேச உள்ளார். இளைஞர் அணியை பொறுத்தவரையில் மிக முக்கிய அணியாக பார்க்கப்படும் நிலையில் தேர்தலை எதிர்நோக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சரின் பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.